ஏமா இந்த விளாத்திக்குளம்ல அந்த ஆள் ரேப் பண்ணிட்டான்ல பொண்ணு 12 வயசு சாரி 12வது படிக்கிற பொண்ணு, நல்லா ஸ்மார்ட்டா படிக்கிற பொண்ணு, அவன் நாசமா போச்சு, உயிரே போச்சு. ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டான் இல்லையா? அந்த கேஸ்ல என்னன்னா, இந்த திருப்பரங்குன்றம் தீபம் ஏத்தின இடத்துல பக்கத்துல தீபத்தூண்ல தீபம் ஏத்தணும்ட்டு பல நாளா ஒரு ஜட்ஜு தீர்ப்பு கொடுத்துட்டு இருக்காரு. கரெக்டா? அதே மதுரை பெஞ்ச் தான், சென்னை நீதிமன்றமோட மதுரை கிளை பெஞ்ச் தான். அந்த பெஞ்சு இந்த ஆளு இவன் குற்றவாளி இருக்கான்ல, இப்போ போலீஸ் பிடிச்சிருச்சுல்ல இவனை. இந்த குற்றவாளி 2020ல ஒரு 60 வயசு பாட்டிய, அண்ணா கேளுண்ணா கேளுங்க, 60 வயசு பாட்டிய ரேப் பண்ணி மர்டர் பண்ண கேஸ்ல நானும் தமிழ்நாடு போலீஸை திட்டலான்னு தான் பார்த்தேன். இந்த கேஸ்ல எப்படி அவுட்டு வச்சிருக்கீங்க ஆச்சா போச்சா திட்டலான் இருந்தேன். அவனை தமிழ்நாடு போலீஸ் பிடிச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருச்சு. தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க. ஆனா தண்டனை வாங்கி கொடுத்த பிற்பாடும் இதே மதுரை நீதிமன்றம் இருக்குல்ல, இவங்க தான் இவனை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பெயில்ல போடா வெளியன்ட்டு ஜாமீன்ல விட்டுருக்காங்க பெயில்ல. இது எவ்வளவு பெரிய கொடுமை இது. இந்த கொடுமைய எங்க போய் சொல்றது? அட கையெழுத்து போட்டிருக்கானா? வெளியே இருக்கான்ல, வெளியே விட்டாங்கல்ல. அவன் 22 கேஸ் இருக்கு. இவ்வளவு நுணுக்கமா ஒரு கோயில் தீர்ப்பை பாக்குற நீதிமன்றம் தீபம் ஏத்தணும், தீபம் அங்க ஏத்தியாச்சு உச்சி பிள்ளையார் கோயில்ல. ஏன்னா தீபத்தை உச்சி பிள்ளையார் கோயில்ல ஏத்தியாச்சு. உச்சி பிள்ளையார் கோயில்ல தீபம் ஏத்தினத இவ்வளோ விட்டு பாக்குற ஒரு நீதிமன்றம் ஏன் ஒரு 22 வழக்கு வச்சிருக்கிற ஆளு 60 வயசு பொண்ண 60 வயசு ஒரு பாட்டிய, வயசான பாட்டிய ரேப் பண்ணி மர்டர் பண்றவன் சின்ன பொண்ணுங்களை விட்டு வச்சிருப்பானா? எவ்வளவு கொடுமை இது.